22 ஆண்டுகளுக்கு முன் நடந்த முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கொலையாளிகளுக்கு உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. ஆணவ கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை உறுதியாக இருக்கிறது. முருகேசன் கண்ணகியை கொன்றவர்களுக்கு ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பளித்திருக்கிறது. குற்றவாளிகள் கந்தவேல், ஜோதி, மணி ஆகியோரின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைக்கிறார். ராமகிருஷ்ணன், விரிவான தகவல்கள். அதாவது கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டையே உலுக்கிய முருகேசன் கண்ணகி கௌரவ கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் தனது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நீதிபதி சுதான்சு துலியா தலைமையிலான அமர்வுதான் இன்றைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கொலையாளிகளுக்கான ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் எந்த திருத்தத்தையும் செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குற்றவாளிகளான கந்தவேல், ஜோதிமணி ஆகியோரினுடைய மேல்முறையீட்டு மனுவையும் உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கும்பநத்தம் புது காலனியைச் சேர்ந்த சாமிக்கண் என்பதனுடைய மகன் முருகேசன் 25 வயது. அவருக்கு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் பிஇ கெமிக்கல் பட்டதாரியாக இருந்தார். அதே பகுதியை வசித்து வந்த மற்றொரு சமுதாயத்தைச் சேர்ந்த துரைசாமி என்பவருடைய மகள் கண்ணகி, அவரது வயது 22. அப்போது இந்த இருவருக்கும் கடந்த 2003ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி இருவரும் காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுடைய காதல் திருமணம் கண்ணகியினுடைய பெற்றோருக்கு தெரிய வர 2 பேரையுமே கௌரவ கொலை செய்திருக்கிறார்கள். கடந்த 2003 ஜூலை 8ஆம் தேதி காதல் திருமணம் செய்து கொண்ட கண்ணகி மற்றும் முருகேசனை விருத்தாச்சலம் வண்ணாங்குடி காட்டில் இருக்கின்ற மயானத்திற்கு இழுத்துச் சென்று காது மற்றும் மூக்கில் விஷம் ஊற்றி கொலை செய்திருக்கிறார்கள். பின்னர் இருவருடைய உடலையும் தனித்தனியாக எரித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக முருகேசனுடைய உறவினர்கள் வழக்கு பதிவு செய்தார்கள். இதில் 2004ஆம் ஆண்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு வழக்கில் கீழ் நீதிமன்றமானது தீர்ப்பை வழங்கியது. அதில் கண்ணகியினுடைய தந்தை துரைசாமி, கண்ணகியினுடைய சகோதரர் மருதுபாண்டி, ஐயாசாமி, ரங்கசாமி, கந்தவேலு, ஜோதி, வெங்கடேசன், மணி, குணசேகரன், தனவேல், அஞ்சாப்புலி, ராமதாஸ், சின்னத்துறை, ஆய்வாளராக இருந்த செல்லமுத்து மற்றும் உதவி ஆய்வாளராக இருந்த தமிழ் மாறன் உள்ளிட்ட 15 பேர் குற்றவாளிகள் என்று சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் 13 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. கண்ணகியினுடைய அண்ணன் மருதுபாண்டிக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இதை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சுதான்சு துலியா மற்றும் நீதிபதி வினோத் சந்திரம் தான் இன்றைய தினம் தனது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் எந்த ஒரு திருத்தத்தையும் செய்ய முடியாது என்றும், ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 13 பேருக்கு வழங்கப்பட்ட அந்த ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உறுதி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே 13 பேரும் தற்போது சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.